ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு மைக்ரோ ஓவன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு ஒரு லித்தியம் அயன் ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன வீடியோவில் பார்க்குறோம். இந்த மைக்ரோ ஓவன் டிரான்ஸ்ஃபார்மரில் 2 காயில் இருக்குது. இது வந்து பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். நமக்கு வந்து பிரைமரி காயில் தான் வேணும், செகண்டரி காயில் தேவையில்லை. ஸோ இந்த செகண்டரி காயில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதில் 16, 20, 25 ஸ்கொயர் ஒயரை 3 அல்லது 4 ரவுண்டு வந்து சுற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான வோல்டேஜும் ஆம்ப்ஸும் நமக்கு கிடைக்கும். நமக்கு மெயினாக ஆம்பியர் தான் அதிகமாக இருக்கணும். வோல்டேஜ் வந்து அதில் ஒரு 3 to 4 வோல்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஆம்ப்ஸ் வந்து 400, 500 ஆம்ப்ஸுக்கு மேலே அதிகமாக இருக்கும். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இன்றைக்கி நம்ம இந்த மைக்ரோ ஓவன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி மேக் பண்ணுறதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோடைய வோல்டேஜ் அவுட்புட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ பவரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஓகே, இதோடைய வோல்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வோல்டேஜாக இருக்கும். இது நார்மலாக இப்படிலாம் யாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவோ அல்லது ஒரு டெக்னீஷியன் நாலேஜ் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணி பார்க்காதீங்க. இதோட வோல்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை வோல்டேஜ். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை பிரிச்சுட்டு இதில் காயிலெலாம் கொஞ்சம் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி ஸ்பாட் வெல்டிங் மிஷின் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கான கேபினெட்டு எஸ்எம்டி ப்ளோவருடைய கேபினெட் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ஸ்பாட் வெல்டிங் மிஷினோட கேபினெட் கிட்டத்தட்ட கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் மைக்ரோ ஓவன் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டைமர் ரிலே போர்டு, அதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு ஒரு 5 வோல்ட் மொபைல் சார்ஜருடைய உள்ளக்கூடிய போர்டு. இந்த டைமர் ரிலே போர்டு நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் யூஸ் பண்ணது தான். செட்டிங்ஸும் சேம் அதே செட்டிங்ஸ் தான். 10 செகண்டுக்கு 0.1 செகண்ட் ஸ்பார்க் ஆகும். இந்த டைமர் ரிலே போர்டிலிருந்து அந்த 0.1 செகண்ட் இந்த மைக்ரோ ஓவன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் கொடுத்தோன்னே இதில் நம்ம 16 ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 ஸ்கொயர் யூஸ் பண்ணால் பெட்டர். 20 அல்லது 25 அது மாதிரி ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். எங்கிட்ட வந்து ஒரு 16 ஸ்கொயர் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 4 வைண்டிங் பண்ணியிருக்கோம். அதிகமாகலாம் தேவையில்லை, 3 to 4 வைண்டிங் பண்ணாலே போதும். ஆன் பண்ணுற பாருங்கள். ஓகே, செட்டிங்ஸ் அதே செட்டிங்ஸ் தான். 10 செகண்டுக்கு ஒரு 0.1 செகண்ட் ஸ்பார்க் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்பார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஹேண்டில், கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் ஒரு மரக்கட்டையில் உள்ளே வச்சு அந்த காப்பர் ராடை செட் பண்ணியிருக்கோம் இந்த ஒயரில். ஓகே, நம்ம 10 செகண்ட் வச்சுருக்கோம். இது வேணால் நம்ம அதிகமாக படுத்திக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாகவும் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸ்பாட் வெல்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்முடைய ஸ்பாட் வெல்டிங் மிஷின் நம்ம தயார் பண்ணிட்டோம். ஒரு கம்மியான விலையில் ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின்
மேக் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான கேபினெட். ஓகே, ஒரு சிம்பிளான காஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 அது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் மேக் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணலாம். ஏன்னா புதுசாக ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா 8000, 10,000 சம்திங் 15,000 அந்த ரேட்லாம் கூட இருக்குது ஆன்லைனில். சிம்பிளாக ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்குறவங்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ நண்பர்களே.